சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோகேட் டிராயிங்கை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம லேயர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து லேயர் ப்ராப்பர்ட்டிஸோட எப்படி நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட்டோகேடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஃப்எம்இ டிராயிங், ஹவுஸ் பிளான் இது எல்லாமே போடுவோம், ப்ளஸ் இடிசிஆர் டிராயிங்கும் போடுவோம். ஸோ இடிசிஆர் பற்றி நம்ம சிவில் தமிழ் டெக்னிக்கல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸ் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இடிசிஆர் டிராயிங் போடும்போது உங்களுக்கு வந்து லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போதும் அந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு ஷோ ஆகணும். லைக் அந்த கலர்ஸும் நம்மளுக்கு ஷோ ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, நார்மலாக நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு கொடுப்பீங்க. ஸோ பிரிண்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல டிராயிங் டு பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் நேம்ன்ற இடத்துல. அடுத்து பேப்பர் சைஸ் கொடுத்துருப்பாங்க, A4 சைஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். இதில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளே, எக்ஸ்டெண்ட், லிமிட்ஸ், விண்டோன்னு. ஸோ விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ விண்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு டிராயிங்கை மட்டும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல சென்டர் தி பிளாட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேப்பரோட சென்டரில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக மோனோக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மோனோக்ரோம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, பிடிஎஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராயிங் ஃபுல்லாமே பிளாக் கலரில் தெரியும். பட் நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய கலர்ஸு விசிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ நன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி டிராயிங்கோட சேர்த்து, அதாவது லேயர் ப்ராப்பர்ட்டிஸோட சேர்த்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதில் உங்களுக்கு லேயர்ஸ் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸோட உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மோனோக்ரோம்க்கு பதிலாக நன் கொடுத்து பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போதும் அப்படின்னாலும் நீங்கள் மோனோக்ரோம் கொடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.